ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இன்ஜினியரிங் காலேஜை தேடி எல்லோரும் போயிட்டுருக்கீங்க. எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போட்டால் த பெஸ்ட்டாக இருக்கும், எங்கே படித்தா என்னுடைய பையன் நல்லபடியாக படித்து லைஃப்பில் செட்டில் ஆவான், எதெல்லாம் சூப்பரான காலேஜ், இன்னும் சொல்லப்போனால் எதெல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டான கேம்பஸ், அப்படி டாப் 20 கேம்பஸஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தளவில் இது எப்படி நம்ம டாப் கேம்பஸ் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலேஜ் ஆரம்பித்த இயர் என்ன, இவங்க எவ்வளோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வச்சுருக்காங்க, இவங்க எவ்வளோ குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க, இவங்ககிட்ட எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு இருக்குது, மக்கள் இந்த காலேஜை பற்றி என்ன தீர்மானிச்சிருக்கிறாங்க, அதர்வைஸ் என்ன சொல்லலாங்க, மக்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற பாயிண்டில் எடுத்து கடந்த 3 வருஷ அனாலிசிஸை எடுத்து தான் இப்போ த பெஸ்ட் கேம்பஸ்ன்னு சொல்கிறோம். இதே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடந்த 8 வருஷமும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான டேட்டா வச்சு த பெஸ்ட் கேம்பஸஸ் அப்படின்னு நம்ம ரேங்கிங் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிறதா இருந்தால் 100% இல்லைங்க, 200% கேரண்டியாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்குங்கிறத என்னால் 200% கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எதெல்லாம் பெஸ்ட் கேம்பஸ் வாங்க பார்க்கலாம். என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 நோக்கி எல்லோரும் போயிட்டுருக்கீங்க. இதில் 20 கேம்பஸஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். 20 கேம்பஸஸ் என்ன, இந்த வீடியோவை பொறுத்தளவில் டாப் 20 கேம்பஸஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம உள்ளே போகலாம். ஓகே, எப்போதும் போலங்க நான் நினைக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நான் காலேஜுன்னு சொல்கிறதே இல்லை, அது ஒரு கோயில் தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே போய் உண்மையாக இருந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணி அவங்க கொடுக்குற இன்புட்ஸும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸையும் யூஸ் பண்ணார்னா அவர் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை மீறி தோற்று போயிருக்காங்க அப்படின்னா 100% அந்த பிரச்சனை ஸ்டூடெண்ட்கிட்ட இருந்திருக்குமே தவிர காலேஜ் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில விஷயங்கள் ஃபெசிலிட்டி இல்லை, சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை பொறுத்தளவில் கம்ப்ளீட்லி மேனேஜ்மெண்ட் சீட் கிடையவே கிடையாது. இங்கே பொறுத்தளவில் இந்த கேம்பஸ் பொறுத்தளவில் நீங்கள் எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் உள்ளே போக முடியாது. ஒன்லி பை மெரிட். நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் இங்கே போக முடியும். ஏன்னா நல்ல போட்டியாளர்கள் மட்டும்தான் நீங்கள் போட்டி போடுவீங்க. அதனாலேயே உங்கள் நாலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கேம்பஸ் எடுத்திங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, செகண்ட் கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தேர்டு கேம்பஸ் அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒன்லி டெக்னாலஜி பேஸ்டு கோர்சஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்லக்கூடிய சாப்னு சொல்லக்கூடிய 4th கேம்பஸ். இந்த 4 கேம்பஸில் உங்களுக்கு சீட் கிடைச்சா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் உண்மையிலேயே கொடுத்து வச்ச லைஃப் தான். இன்னும் சொல்லப்போனால் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை விஐபி என்ட்ரி இன் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் தான். நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த விஐபி என்ட்ரிங்கிறது தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸ்போஷர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி கிரேட் எக்ஸ்போஷர், அப் டு டேட் டெக்னாலஜி. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட ஆசைப்பட்றேன். ரிசர்ச்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹைடெக் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ், ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் இருக்கிறதுனால நிறைய ஹைடெக் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் கேம்பஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்பர் 2 சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் SSN. இது பார்த்தீங்கன்னா NAC வாங்கியிருக்கிறாங்க, NBA வாங்கியிருக்காங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் UGC நாம்ஸ் படி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. NIRF ரேங்கிங்கில் 45th ரேங்க் 2020 இருக்கிறாங்க. ஸோ குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் எல்லாராலையும் பேசப்படுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். இங்கே போனால் பிளேஸ்மெண்ட்ஸ் 200%க்கு மேலே கன்ஃபார்ம்னு நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராடில் போய் செட்டில் ஆகுறாங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்குறோம். இதில் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 1.71, அதாவது 1,17,00,000 ரூபா ஹையஸ்ட் சேலரியாக இந்த வருஷம் பதிவாயிருக்கு. ஆவரேஜ் சேலரி இந்த காலேஜில் போய் சேர்ந்தோனாலே ஆவரேஜ் சேலரி 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் சேலரியாக இருக்குது. கிட்டத்தட்ட 200 கம்பெனிஸ் மேலே விசிட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ்னு சொல்லி 246 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஆவரேஜ் சேலரி ஃபார் டாப் 100% அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 27.8 LPA, அதாவது 27.8 லட்சம் ரூபாய் வந்து கிட்டத்தட்ட சேலரி அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸ் வைப்ரண்ட் கேம்பஸ். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நம்பர் 2 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தளவில் கன்சல்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 19% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 21% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க.
காமர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அடுத்து ஃபினான்ஷியல் செக்டாரில் 5% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஹெல்த் கேர் செக்டாரில் 2% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஐடி பேஸ்ட் 51% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேம்பஸ் நம்பர் 3 கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அகைன் இந்த காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கும் போது கிரேட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு சூப்பரான ட்ரீம் அப்படின்னு எல்லாருலேயும் பார்க்கப்படக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த பிஎஸ்ஜி கேம்பஸ். இவங்களும் NAC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க, NBA வாங்கியிருக்காங்க, அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க. NIRF ரேங்கிங்கில் 63rd பொசிஷனில் லாஸ்ட் இயர் NIRF ரேங்கிங்கில் இருக்காங்க. இந்த வருஷம் NIRF ரேங்கிங் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை சூப்பராக இருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிளாஸாக இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மேக்ஸிமம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் லெபார்ட்டரிஸ் நிறைய இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் கேட்கவே வேண்டாம், தெரிவிக்க விடுறாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆண்டர்பிரினராக மாறுறாங்கிறது தான் இந்த காலேஜை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. ஹையர் ஸ்டடீஸுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ரிசர்ச்லேயும் சூப்பரான கான்ட்ரிபியூஷன்ஸ் வராங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தவரை இவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் கூட இந்த ஒரு லேகிங்காக இருந்தபோது கூட இவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அதனால் பிஎஸ்ஜி காலேஜுக்கு நம்பர் 3 ரேங்கிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ், குன்றத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இவங்களும் NAC வாங்கியிருக்காங்க, NBA வாங்கியிருக்கிறாங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கிறாங்க. NIRF ரேங்கிங்கில் பேண்ட் 151 to 200 பேண்டில் 2023 வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த பேண்ட் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தவரை இவங்களும் சூப்பராக, சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கி பிளேஸ்மெண்ட்ஸ் SSNக்கு அடுத்து அல்லது ஈக்குவலண்ட்டாக இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. பிளேஸ்மெண்ட் சம்மரி பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 29 பிப்ரவரி 2024 டேட்டா படி டோட்டல் ஸ்ட்ரென்த் 841 பேரில் 713 பேர் பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 128 பேர் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கிறதாகவும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் ஆஸ் அண்ட் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 661 பேருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.7% பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காலேஜை நான் டேரெக்டாக பார்த்துருக்கிறேன், விசிட் பண்ணியிருக்கேன், வீலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், இன்னமும் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. கிளாஸாக கோர் இன்ஜினியரிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்தவரை இதுவும் ஒரு பெஸ்ட் கேம்பஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அப்ளைடு ரிசர்ச். நெக்ஸ்ட் நம்பர் 5 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷன். இது ஆரம்பித்து கொஞ்சம் குறுகிய காலம், இது வரைக்கும் நம்ம பேசினதில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறுகிய காலமாக இருந்தாலும் இவங்களும் NBA வாங்கியிருக்காங்க. ஆல் த 5 எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு MBA வாங்கியிருக்கிறாங்க. NIRF ரேங்கிங்கில் 101லேருந்து 150 பேண்டில் வந்திருக்கிறாங்க. இட் மீன்ஸ் தட் ரிசர்ச் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங் எடுத்தது. இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கலை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு சின்ன விஷயமாக பார்க்கப்படுது. மற்றபடி NAC A+ வாங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்திங்கன்னா 305 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 298 பேர் கிராஜுவேட் ஆகிருக்காங்க. இது வந்து போன வருஷத்துக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது 246 பேர் ஆஸ் ஆஃப் டேட் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹையர் எஜுகேஷனுக்கு 25 பேர் போயிருக்கிறாங்க. ஆண்டர்பிரினர்ஸாக 15 பேர் மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்கவே வேண்டாம், எக்ஸலண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டும் அட்பார் வித் பிஎஸ்டி காலேஜ் டெக்னாலஜிக்கு ஈக்குவலண்ட்டான பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஎஸ்டியுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தாலே ஆண்டர்பிரினராக மாறுறது தான் அதிகபட்ச ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்க இருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ், ரிசர்ச், இப்படி எல்லாமே ரொம்ப சூப்பராக பார்க்கக்கூடிய 5th பொசிஷனில் நம்ம பார்க்குறோம் இந்த காலேஜை. ஸோ நெக்ஸ்ட், ஸோ வைப்ரண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் டாப் 5 கேம்பஸஸை பார்த்தோம். இன்னும் 6, 7, 8, 9, 10 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.